हरे कृष्णा சரி பாடு ஸ்ரீ குரு சரணம் எடுக்கலையா ஸ்ரீ குரு சரண பத்மா கேவல பகதி சத்மா வந்தோ மோயி சாவதான மாதே வந்தோ மோயி சாவதான மாதே जहार प्रसादे भाई कृष्ण प्राप्ति कृष्ण प्राप्ति ईश्वर महाराज जी पढ़िए अर्थम पढ़िए फर्स्ट पैराग्राफ के ஹரே கிருஷ்ணா. ஆன்மீக குருவின் தாமரை பாதங்களே தூய பக்தி சேவைக்கு இருப்பிடமாகும். மிக கவனத்துடன் அத்தகைய பாதங்களை பணிவோடு விழுந்து வணங்குகின்றேன். மனமாகிய எனது அருமை சகோதரனே, ஆன்மீக குருவின் கருணையினால் நாம் இந்த பௌதிக வாழ்க்கையை கடந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அடைய முடியும். தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. வீட்டில் படிக்கோங்க. ஸோ ஸ்ரீ குரு சரண பத்மா இது டெய்லி பார்த்தீங்கன்னா இந்த பாடல் சம்சாரதாவை டெய்லி படிக்கணும் இல்லையா, அதே மாதிரி இந்த குரு வந்தனம் படிக்கணும். அது குரு அஷ்டகம், இது குரு வந்தனம். குரு வந்தனம் 4 ஸ்டான்ஸ் இருக்கும். குரு அஷ்டகம் 8 ஸ்டான்ஸ். அஷ்டகம்னா 8 கரெக்டா. சிஷ்ட அஷ்டகம் 8, ஜெகனாஷ்டகம் 8 அந்த மாதிரி. அது குரு அஷ்டகம். இது குரு வந்தனம். குரு வந்தனம் ஒர்ஷிப்பா குரு. இது வந்து காலையில் 7:30 மணிக்கு பண்ணுவாங்க. டெய்லி எல்லாரும் எப்படி ஊதுபத்தி பொருத்தி பண்ண நேரம் இல்லாத கூட அட்லீஸ்ட் இந்த பாடல் படிச்சுக்கிட்டே நம்ம குக் பண்ணிகிட்டே பாடலாம். ஓகே, ஒரு பூவை போட்டுட்டு அப்படி என்ன பண்ணலாம், நம்ம இது இந்த குரு வந்தனம் வந்து பிரபாதத்தை தான் பண்ணுறோம். நம்ம வந்து இனிஷியேஷன் வாங்கினாலும் ஜிபிசி ரூல் என்னென்னா, குரு மகாராஜ் இனிஷியேஷன் வாங்கினாலுமே இந்த குரு பூஜை வந்து யார் பண்ணுறோம், பிரபாதத்தை தான் பண்ணுறோம். ஓகே, சம்சாரதாவை வந்து இந்த எல்லா குருக்கும் தீக்ஷா குரு பிரபாத எல்லாருமே வந்துடுது. ஆனால் இந்த குரு வந்தனம் வந்து பிரபாதருக்குடைய குரு வந்தனம். ஓகே, இது பிரபாத ஆரத்தி. அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எங்கே போனாலும், விருந்தாவன் டூர் பண்ணாலும் சரி, இந்த மாயப்பூர் பில்கிரிமேஜ் டூர் பண்ணாலும் சரி, அங்கே போனீங்கன்னா மார்னிங் எல்லா இஸ்கான் கோயிலையும் 7:30க்கு பிரபாத பூஜை நடக்கும். அது கட்டாயம் கலந்துக்கணும். அது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கையில் லேடிஸ் தனியாக நிற்பாங்க, கியூவில் ஜென்ஸ் தனியாக நிற்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, பிரபாதருக்கு பூவை போடலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டே எல்லாருக்குமே அந்த அந்த ஃபங்க்ஷன். ஓகே, குரு வந்தனா. ஸ்ரீ குரு சரண பத்மா அவருடைய பத்மம், லோட்டஸ் ஸ்வீட். லோட்டஸ்னா தாமரை. தாமரை போன்ற இது பாதங்களுக்கு, ஓகே, குருவுடைய தாமரை போன்ற பாதங்களுக்கு சரணடையணும். ஏன் அப்படின்னா கேவல பகதி சத்மா, ஏன்னா தூய பக்தியோடைய இருப்பிடம் அவருடைய தாமரை பாதங்கள். ஓகே, வந்தோமுயி அப்படின்னா நம்ம வந்து அவருக்கு வந்து வணக்க செலுத்துறோம். மிக கவனத்தோடையும் அட்டென்ஷனோட என்ன பண்றோம், நம்ம வந்து அவருக்கு வணக்கத்தை செலுத்துகிறோம். வந்தோமோயி சாவதான மாதே ஜஹார பிரசாதே பாய். பிரசாதம்னா கருணை. ஓகே, பிரசாதம் சாப்பிட்டீங்களா, பிரசாதம் எங்களுக்கு கிடைக்குது, பிரசாதம்னாலே கருணை தான், கிருஷ்ணனுடைய கருணை பிரசாதம். ஓகே, இங்க ஜஹாரே பிரசாதே பாய்னா குருவுடைய கருணையில் என்ன பண்றோம், நம்ம இந்த பௌதிகத்தை கடக்க முடியும். ஏ பா ஏ ஜஹார பிரசாதே பாய் ஏ பாவதுரியா ஜான். பவசாரம், பவான்னு சொன்னா அந்த ரிப்பீட்டட் பர்த் அண்ட் டெத். இந்த உலகத்துல பிறந்து இறந்து புனரப்பி மரணம் புனரப்பி ஜனம், திருப்பி பிறந்து இறக்குறோம் இல்லையா. இந்த மாதிரி பவசாகரத்தை வந்து தொரியா ஜாய்னா கடக்கிறதுக்கு யார் தான் ஹெல்ப் பண்ண முடியுமா, இந்த குரு தான் என்ன பண்ண முடியும், நமக்கு வந்து உதவ முடியும். இந்த மாதிரி கடந்து கிருஷ்ண பிராப்தினா கிருஷ்ணரை அடைகிறது, பிராப்தம், கிருஷ்ணரை பிராப்தம் படுறது. இந்த மாதிரி குருவுடைய துணையெல்லாம் என்ன பண்ணலாம், நம்ம வந்து கிருஷ்ணரை பிராப்தமா பெற முடியும். அந்த மாதிரி குருவுடைய பாதங்களுக்கு நான் வந்து வணக்கம் செலுத்துகிறேன். ஸ்ரீ குரு சரண பத்மா கேவல பகதி சத்மா
बंधो मोयुषावधानमाते जहान प्रसादे भाई हे भावधुरिया जाय कृष्ण प्राप्ति होय जहाँ होइते कृष्ण प्राप्ति होय जहाँ होइते அடுத்தபடி ஆசினி ரெண்டாவது பாயிண்ட் गुरु मुक्त पद्मा वाक्य चिते गोरिया आरना कोरी हो मने आशा आरना कोरी हो मने आशा श्री गुरु चरणे रति हे से उत्तम गति जे प्रसादे पूरे सर्वाशा जे प्रसादे भूरे सर्वाशा ஆனந்தி மாதாஜி நீங்க அர்த்தம் படிங்க அதுக்கு ரெண்டாவது பாராகிராஃப் அர்த்தம் படிங்க வீட்ல படிங்க குருவின் தாமரை திருவாயில் இருந்து வரும் வார்த்தைகளை நான் எனது சித்தையுடன் உணர்வுடன் ஐக்கியமாக்கி உள்ளேன். அந்த வார்த்தைகளை தவிர வேறு எதையும் நான் விரும்புவதில்லை. குருவின் தாமரை திருவடிகளின் மீதான பற்றுதல் உத்தம கதியை வழங்கும். அந்த கருணையினால் எல்லா ஆசைகளும் பூர்த்தி அடைகின்றன. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஸோ குரு முக பத்மா வாக்கியா அவருடைய வீட்டில் போட்டுங்க ஆனந்தி மாதாஜி. ஸோ அவருடைய வாக்கியம் அவர் வாயிலிருந்து வர சொற்கள். ஓகே, குருமுக பத்மா வாக்கியா சித்தத்தை கொரியாக்கியா என்னுடைய சித்தத்துல ஏத்திக்கிறது. ஓகே, சித்தத்துல உணர்ச்சியிலையும் எதைத்திலையும் ஏத்திக்கிறது. ஓகே, சித்தத்தை ஆக்கியா கொரியா ஆக்கியா இதுதான் பிரபாத பண்ணாரு. குருமுக பத்மா வாக்கியா என்ன சொன்னார்? பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி என்ன சொன்னாரு? புக்கை எப்பப்ப உங்களுக்கு டைம் கிடைக்குதோ புக்கு எழுதி ஆங்கில மக்களுக்கு ப்ரீச் பண்ணுங்க. எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பணம் கிடைக்குதோ அதெல்லாம் பண்ணுங்க, மேகசினா வெளியிடுங்க, ஆங்கிலம் உள்ள மக்களுக்கு வந்து ப்ரீச் பண்ணணும். இதை சொன்னது அவன் மனசுல என்ன ஆயிடுச்சு? சித்தத்தை கொரியாக்கியா ஃபுல்லா மனசுல பதிய வச்சிட்டார். ஓகே, ஆரணா கொரியோ மனே ஆஷா வேற எந்த விதமான ஆசையும் இல்லை. ஓகே, ஆரணா கொரிஹோ மனே ஆசா வேற எந்த விதமான கன்சிடரேஷனும் அவருடைய மனதில் இல்லை. ஓகே, யாருடைய மனதில்? சிஷ்யனுடைய மனதில் எப்படி இருக்கும்? ஓகே, குருமுக பத்ம வாக்கியம் சித்தத்தை கொரியாக்கியம் அவருடைய குருவுடைய வாக்கியம் மட்டும் தான் மனசுல இருக்கணும். அந்த குருவுடைய பொற்பாதங்கள்ல என்ன பண்ணணும்? நமக்கு வந்து பற்றுதல் ஏற்படணும். நமக்கு எதுலையோ பற்றுதல் இருக்கு, பில்டிங்கு, காரு, அப்புறம் மகன், பையன், மகள், அப்புறம் பேர பேத்தி, இந்த மாதிரி பற்றுதல் வச்சுக்கிட்ட குருவுடைய பாதங்கள் என்ன பண்ண பற்றுதல் வச்சுக்கணும். அந்த மாதிரி பற்றுதல் வச்சிருந்தோம்னா என்ன கிடைக்கும்? நமக்கு உயர்ந்த கதி கிடைக்கும். கோலோகதான் போலாம். குருவுடைய பாதங்களை பற்றுதல் வச்சிடலாம். ஜெய பிரசாதே பூரே சர்வ ஆசான எல்லா விதமான ஆசைகளையும் திருப்தி பண்ணக்கூடிய எது? குருவுடைய பாதங்களுடைய கருணை. ஓகே, அதனால இது ரொம்ப அருமையான ஒரு சாங். குரு முகபத்மா வாக்கியா சிதே கொரியாக்கியா. சித்தம்னா உணர்வு. ஓகே, என்னுடைய கான்சியஸ் வந்து அவருடைய அந்த வார்த்தையில தூய்மை அடையுது. அதுதான் என்னுடைய வாழ்க்கையோட நோக்கமே. ஆரணா கொரிஹோ மனே ஆஷா ஸ்ரீ குரு சரணே ரதி ஏசே உத்தம கதி ஜெய பிரசாதே பூரே சர்வ ஆஷா. அடுத்தபடி அடுத்த பாட்டு எப்படி படிக்கணும்? படி சும்மா படிச்சா வைக்கலாம். चक्षुदान दिलो जे जन्मे जन्मे प्रभु से
दिव्य ज्ञान हृदय प्रकाशितो प्रेम भक्ति जहाँ होते अविद्या विनाश जाते वेदे गाय जहाँ शरीटो பிருந்தா மாதாஜி நீங்க படிங்க, இது படிங்க, மூணாவது பேராகிராஃப் படிங்க, அர்த்தம் படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. எனது இருண்ட கண்களை திறந்து தெய்வீக பார்வை என்னும் ஞானத்தை வழங்கிய ஆன்மீக குரு பிறவிதோறும் எனது பிரபு ஆவார். அவர் தெய்வீக ஞானத்தை எனது இதயத்தில் வெளிப்படுத்துகிறார். அவரிடமிருந்து பிரம்ம பக்தி வெளிப்படுகிறது, பிரேம பக்தி வெளிப்படுகிறது. அவராலேயே அறியாமை அகற்றப்படுகிறது. அவரது குணங்களை வேத சாஸ்திரங்கள் பாடுகின்றன. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸோ சக்குதான் திலோஜே, எனக்கு வந்து சக்ஷுதான், சக்ஷுதான்னா சாஸ்திர கண்கள். ஓகே, பிரேமாஞ்சன சுரித்த பக்தி விலோச்சேன, பிரேமாஞ்சன பக்தி விலோச்சேன, விலோச்சன் பக்தின்ற அந்த இதை வச்சு பார்க்கணும், அப்போதான் வெளிப்படும். அதே மாதிரி இங்கே சக்ஷுதான் டிரான்ஸ்ஜெண்டர் விஷன். ஓகே, சக்ஷுதான் திலோஜே ஜன்மே ஜன். யார் வந்து இந்த மாதிரி எனக்கு ஆன்மீக கண்களை கொடுத்துருக்கா? பிரபாதர் பரவிதோறும். ஓகே, அவர் தான் என்னுடைய தலைவர். பிரபு சே திவ்யஞான் ஹிருதய பிரகாசிதோ. இதுலேயே பாருங்க எப்படி ஞானம் வருதா, இதயத்துல தான் தோன்றுது. ஓகே, இதயத்துல தான் ஞானம் வருது. இதே கிருஷ்ணா சொல்லியிருக்காருல பாவத்தில், தேனே பிரம்ம ஹிருதயாதி கவியே முகியந்தி சூரையோ. நான் இருக்கா ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் பிரம்ம ஹிருதயாதிகவயோ சூரயா तेजो वारिमृतां यदा विनिमयो यत्र दिशोऽधं मृषा ஸோ அங்கேயும் பிரம்மாவுடைய இதயத்துலாம் கிருஷ்ணர் என்ன பண்ண நாலேஜ் கொடுக்குறாரு. இங்கே அதே தான் போட்டுருக்க சக்குதான் திலோஜே ஜன்மே ஜன்மே பிரபு சே திவ்யஞான் ஹிருதய பிரகாசித்தோ. இதயத்தை என்ன பண்றாரு, அந்த திவ்யஞானத்தை வழங்கிட்டாரு, ரிவீல் பண்றாரு. பிரகாசித்துனா சொல்லி தருகிறார், ரிவீல் பண்றது. அவர் தான் பரவிதோறும் என்னுடைய மாஸ்டர். ஓகே, பிரேமா பக்தி யோஹா ஹோய்தே. அவர் பக்தி கிருஷ்ணன் மேல எப்படி அன்பு செலுத்துறதுங்கிறத என்ன பண்றாரு, அவர் செலுத்துறாரு. அவித்யா விநாசா ஜாதே. கிருஷ்ணன் மேல பிரேமம் வந்துச்சுன்னா அந்த அவித்யம்லாம் விநாசம் ஆயிடும், இக்னோரன்ஸ் முட்டாள்தனம் போயிடும். ஓகே, அறியாமை போயிடும். வேதேகாய் ஜஹான ஷரீதோ. ஷரீதோன்னா அவருடைய குணநலம், கேரக்டர். அதை என்ன பண்ணுதான், வேதங்கள்லாம் அவருடைய குணங்களை பாடுதான். ஓகே, இந்த மாதிரி என்ன பண்றாரு, என்னுடைய அறியாமை கண்ணை வந்து திறந்து வச்சிருக்கிறாரு, என்னுடைய இதயத்துல வந்து திவ்ய ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு. இவர் தான் என்னுடைய பரவிதோறும் என்னுடைய மாஸ்டர். இவர் தான், இவர்கிட்ட என்ன வருது, பிரேமை வந்து வெளிப்படுது, என்னுடைய அறியாமை முற்றும் அழிந்து விட்டது, எல்லா வேதங்களும் இவருடைய புகழை வந்து பாடுகின்றன சொல்லி சொல்றாரு. ரொம்ப அருமையான ஒரு சாங். அடுத்தது பாட்டு லாஸ்ட் ஸ்டான்ஸா. லாஸ்ட் ஆன்சர் ஸ்ரீ குரு கருணா. ஆமா, அதான் லாஸ்ட். श्री गुरु करुणा सिंधु धम्मजनरा बंधु लोकनाथ लोकेर जीवाना शील प्रभुपाद लोकेर जीवाना लोइन चराना आहा प्रभु करो दया हे मोरे पदचय हे मेरे सृष्टि भुवना शील प्रभुपाद परित भवाना जय प्रभुपादा 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 जय प्रभुपादा. ஸோ சரி, இது கலாவதி மாதாஜி நீங்கள் படிங்க. இது 4வது பேராகிராஃப். கலாவதி மாதாஜி இருக்கீங்களா? ஓகே, சரோஜா மாதாஜி படிங்க. ஓ சரி, பரவாயில்ல. சரி, இன்னும் படிக்கணும். சரோஜா மாதாஜி தமிழ் வச்சிருக்காங்க, படிக்கணும். இங்கிலீஷ்ல நீங்க நீங்க இங்கிலீஷ் வச்சிருக்கீங்க. சரி, கலாவதி மாதாஜி நீங்க தமிழ் வச்சிருக்கீங்களா? என்கிட்ட இங்கிலீஷ் புக் தான் பிரபு இங்க இருக்கு. சரி, ஓகே, இப்ப தமிழ்ல உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நீங்களும் வீட்டுல படுக்கோங்க. இவங்க யாரு, மலைவாசன் பிரபு நீங்க படிங்க. மலைவாசன் தமிழ்ல இருக்காங்க கிட்ட. ஹரேகிருஷ்ணா பிரபு. படிங்க. எங்களின் ஆன்மீக குரு கருணையின் கடலாவார்.
வீழ்ச்சியுற்ற ஆத்மாக்களின் நண்பராவார். எல்லா பக்தர்களின் எஜமானராகவும் உயிராகவும் திகழ்கிறார். அன்புள்ள பிரபுவே, என் மீது கருணை கொள்ளுங்கள். தங்களது தாமர திருவடிய நிழலில் இடம் கொடுங்கள். உங்களது புகழ் உலகமும் பரவட்டும். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ குரு கருணா சிந்து. சிந்துனா கடல், கருணையின் கடல். ஓகே. ஓ ஆன்மீக குருவே, கருணையின் கடல் நீங்கள். ஓகே. ஆதம ஜனாரா வந்து பந்துனா எனக்கு ஃப்ரெண்டு. யாருக்கு ஃப்ரெண்டு அவரு? அதம ஜனாரா. இந்த மாதிரி பாவப்பட்ட ஜென்மங்களுக்கு நீங்க வந்து நண்பர். ஓகே. லோகேனா லோகேன ஜீவனா, லோகநாதம். இந்த லோகத்துக்கே நீங்க தான் என்ன பண்றீங்க, இந்த உலகத்துல உள்ள மக்களுக்கே லைஃப் உயிரோட்டம் கொடுக்குறீங்க. உலகத்துல எல்லாருக்குமே உயிரோட்டம் கொடுக்குறீங்க. பிரபுபா லோயினு சரண். லோயினா அவருடைய பாதங்கள். ஓகே. அவருடைய ஷெல்டர் எடுத்துடும். ஓகே. லோயினு சரணா. ஆஹா பிரபு கோரோதோயா தேவமோரே பாதாச்சாயா. ஆஹா பிரபு. பிரபுனாலே மாஸ்டர்னு அர்த்தம். ஓகே. அதனால தன்னைத்தானே பிரபுன்னு சொல்லிக்கூடாது. நான் வந்து சோ பிரபு வந்திருக்கேன் அப்படி சொல்லக்கூடாது. அதே மாதிரி ஒருத்தர் தன்னுடைய ஒய்ஃபை வந்து மாதாஜின்னு சொல்லக்கூடாது. மாதாஜின்னா அம்மான்னு அர்த்தம். ஓகே. ஒய்ஃப் வந்து எப்படி தாரம் தானே, தாரத்தை அம்மான்னு சொல்ல முடியுமா? இல்லை. ஓகே. தாரம் தவிர மற்ற எல்லாரும் அம்மா. ஓகே. எல்லாருமே அம்மான்னு தான் சொல்லணும். ஆனால் தாரத்தை பேரை சொல்லி தான் கொடுக்கணும். கரெக்டா? அவங்கள வந்து மாதாஜின்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி தன்னைத்தானே எப்படி சொல்லக்கூடாது, சேவகன்னு சொல்லிக்கணும், தாசன்னு சொல்லி. இல்லை பிரபு வந்திருக்கேன் அப்படி சொல்லக்கூடாது. நான் சோ பிரபு வந்திருக்கேன் அப்படி சொல்லக்கூடாது. ஓகே. அது வந்து இனிஷியலாக உள்ளவங்க தெரியாமல் சொல்லுவாங்க. ஓகே. இந்த பிரபுங்கிறது பட்டத்தை கிடையாது. ஓகே. சோ பிரபு அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுவும் அந்த மாஸ்டர், பிரபுனா மாஸ்டர், தாசான சேவகன். அந்த கிருஷ்ணதாசன், கிருஷ்ணனுடைய பேரை சொல்லி தாசன் சொல்லி வரும். மாதாஜிஸ்லாம் என்ன வரும், ராதேவுடைய பேரை சொல்லி தாசின்னு சொல்லி வரும். அவங்களுடைய வேலைக்காரின்னு சொல்லி வரும். ஓகே. நம்ம வந்து அவங்கள தாசி தாசன் சொல்லக்கூடாது. இன்னொன்று கூட பிரபுன்னு சொல்லணும். நமக்கு அவர் மாஸ்டர் அப்படி சொல்லணும். அவருக்கு நம்ம மாஸ்டர், அவர் நம்மள மாஸ்டர் சொல்லுவார். இந்த மாதிரி வைஷ்ணவ கல்ச்சர் இது. ஓகே. இன்னொருத்தர் பார்த்தா பிரபு நீங்க என்ன பண்றீங்க பிரபுன்னு சொல்லி கேட்பேன். ஏன்னா நான் அவரை மாஸ்டர் நினைக்கிறேன். அவர் என்ன சொல்லுவார், பிரபு நீங்க சொல்லுங்க பிரபு, இவர் என்னைய மாஸ்டர் நினைக்க. இந்த மாதிரி. ஓகே. தன்னைத்தானே நான் மாஸ்டர் ஐயம் பிரபு வந்திருக்கேன் அப்படி சொல்லக்கூடாது. ஓகேவா? ஸோ இங்க என்ன சொல்றாங்க, ஆஹா பிரபு கோரோதோயா. ஸோ மாஸ்டர், ஓ மாஸ்டர் அலஸ், ஆஹா அலஸ் அலஸ் அப்படின்றாங்க. ஓகே. தயவு சரி என் மேல கருணையோட இருங்க. கோரோதோயா தேக மோரே பாதாச்சாயா, உங்களுடைய பொற்பாதங்களேன்னு ஒரு சின்ன தூசி எனக்கு கொடுங்க அப்படின்றார். ஏ பேஜாஷா குஷக் திரிபுவானா, ஏ பேஜாஷா குஷக் திரிபுவானா, உங்களுடைய புகழ் மூணு உலகங்களையும் பரவி இருக்கு. மூணு உலகங்களும் பரவி இருக்கு. எனக்கு உங்களுடைய பொற்பாதங்களும் தூசு கொடுங்கன்னு சொல்லி ப்ரே பண்றோம். இந்த பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடல். இஸ்கான்ல இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணணும், இந்த பாடல் சம்சாரதாவும் குரு வந்தனமும் கட்டாயம் பாடணும். அது குரு அஷ்டகம், இது குரு வந்தனம். இந்த ரெண்டு பாடம். ஏன்னா குருங்கிறது என்னன்னா குரு தத்துவம். ஓகே. இப்போ நம்ம இமீடியட் குருவுக்கு ப்ரே பண்ணோம்னா அவர் அவருடைய குரு அப்படியே போய் என்ன பண்ணுவான், ஒரு இடம் குரு ஆர்த்தி நடக்கும்போது இந்த மாதிரி குரு ஆர்த்தி பிரபாதி நடக்குது. அப்போ எல்லாம் ஸ்ரீ குரு சர பத்ம பாடுறான். அப்போ பிரபுபாதனும் ஸ்ரீ குரு சர பத்ம பாடுறார். அப்போ அங்கே சவுத் இந்தியாவிலேருந்து ஒரு சன்னியாசி வந்து அந்த விழாவுக்கு வந்திருக்கிறார். அவர் சொல்றாரு, என்ன உங்க பிரபுபாதர் அவருக்கே ஆர்த்தி படிக்கிறார், எதுக்கு அவர் குரு சரபத்மா பாடிட்டு இருக்காருன்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு இஸ்கான் ஒரு சன்னியாசி எக்ஸ்பிளைன் பண்றாரு, இல்ல அப்படி கிடையாது, நாங்க பிரபுபாதருக்கு ஆர்த்தி பண்றோம், குரு ஆர்த்தி பண்றோம், அவர் அவருடைய குருக்கு பண்றாரு, அவர் அவருடைய குருக்கு அப்படி சொல்லி கடைசியில் கிருஷ்ணர் தான் எல்லாரும் குரு, அப்படி கிருஷ்ணருக்கு சேர்ந்தது போய். அதனால குரு வந்து எடுத்துக்கிறதா அவர் அப்படியே பாஸ் பண்ணிடுவார். அப்படி என்ன பண்ணிடுவார், கிருஷ்ணருக்கு இந்த ஆர்த்தி பண்றோம். ஓகே. அதை இமீடியட்டாக குரு என்ன பண்ணுறாரு, அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் தாற்பயம். அதனால அந்த சம்சாரதாவும் குரு வந்தனமும் எல்லாருமே படிக்க வேண்டிய ஒரு பாடல். இதை வந்து என்ன பண்ணோம், காலையில் எழுந்திரிச்சு நம்ம ஒரு முக்கியமான ஒரு வேலை, நம்ம மாயப்பூர் போனாலும் சரி, விருந்தாவனம் போனாலும் சரி, அங்கேயும் நம்ம என்ன பண்ணோம், குரு ஆர்த்தியை மிஸ் பண்ணா பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்த இடம் வந்து ரொம்ப தூய்மையான இடம். அந்த இடத்துல நம்ம இந்த குரு ஆர்த்தி தான் பார்த்துட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. எது கேள்வி இருந்தால் கேட்கலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கு, ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். ஓகே. எதுவும் கேள்வி இல்லையா? எதுவும் பாயிண்ட் ஷேர் பண்ணிக்கலாமா? ஒரு சின்ன பாயிண்ட்ஸ். யாரும் பேசலையா? அவங்க பேசு. யாரு இல்லையா? நீ பாயிண்ட்ஸ் இருக்கா? சொல்லிட்டேன். அவ்வளோ சரோஜா மாதாஜி, நீங்கள் தான் பேசல, நீங்கள் பேசுங்க.
சரோஜா மாதாஜி உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எது இருக்கா? இதுல பிரபு இதுல இந்த இது உங்களுக்கு கருத்துக்கள் எது இருக்கா? கேள்வி எது இருக்கா? தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. கலாரி மாதாஜி உங்களுக்கு எது இருக்கா? இல்ல பிரபு. ஓகே, தேங்க்யூ. வெரி கிளியர். சத்யா மாதாஜி இது மார்னிங் டைம்ல படிக்கணுமா? மார்னிங் டைம் 7:30. நம்ம சம்சார தாவா பாடணும். நான் இருக்கேன் உங்களுக்கு சம்சார தாவான்னு சொல்லி ஒரு சாங் சொல்லி கொடுத்தேன்ல, அது வந்து வெந்திரச்சோல படிச்சிடும் குளிச்ச உடனே. ஓகே, இது வந்து 7:30க்கு படிக்கணும் இந்த பாட்டு. ஒரு பூ எடுத்துட்டு பிரபா புக்கு வச்சிருக்கீங்கல்ல பகவத்கீதை, அதுல பின்னாலேயே பிரபா போட்டோ இருக்கும், இல்ல புக்குக்குள்ளேயும் போட்டோ இருக்கும். அவங்களுக்கே நீங்க ஆஃபர் பண்ணி பூ வச்சிடலாம். போட்டோ தனியா இல்லைன்னா அந்த மாதிரி பண்ணலாம். ஓகே, போட்டோ இன்ஸ்டாலுக்கு வந்தா நீங்க வாங்கிக்கலாம், இல்லாட்டெல்லாம் பரவாயில்ல. இல்லை அருணாச்சல் பிரபு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா அவர் ஆல்டர் செட்டப் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அப்ப நீங்க எல்லா போட்டோ வந்துடும். அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம், அந்த புக்லயே பிரபாதர் போட்டோ கிருஷ்ணர் போட்டோலாம் இருக்கும். நீங்க அந்த புக்கை திறந்து வச்சுட்டு பிரபாதருக்கு நீங்க அப்போ இருக்கலாம் அது வச்சிருக்கீங்க. சரி, அப்ப நீங்க அதுக்கு பூ வச்சிடலாம். பூவு ஊதுபத்தி காட்டலாம். இது ஆரத்தி பாடும்போது பாட்டே பாடலாம். சில சாங்கெல்லாம் இருக்கு யூடியூப்ல, அதை போட்டு விட்டு கூட நீங்க கேட்டுட்டே ஆரத்தி பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரிப்பிரியா மாதாஜி உங்களுக்கு எதுவும் கேள்வி எது கருத்துக்கள் இருக்கா? ஹரிப்பிரியா மாதாஜி சரி இல்லை, ஆனந்தி மாதாஜி தான் இருக்காங்க நினைக்கிறேன். சரி, ரைட், ஓகே. ஹரே கிருஷ்ணா. இப்போ நம்ம அந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். இப்போ நிறைவு கொண்டுட்டோம். நாளைக்கு வந்து நம்ம கிளாஸ் வந்து ஆஸ் யூஷுவல் நடக்கும் வீட்டில் 5:45 6 o'clock. ஓகே, 5:45 இருந்தால் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இங்கே இருக்க வைஷ்ணவம் ஆன்லைன் இருக்க வைஷ்ணவம் அப்படின்னா பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபாச்சந்தியப்பஹேவ ச பரிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா நான் மாதாஜி. பொன்சவாக்கத்துல இருந்து ஆன்லைன் கிளாஸ் நாளைக்கு கேட்கலாமா பிரபுஜி? கேளுங்க மாதாஜி. ஹரிப்பிரியா மாதாஜி வருவாங்களா இங்க?